ரிதன்யாவோட இஷ்யூ நாடு முழுக்க பேசப்பட்டிருக்கு. எல்லாருமே வந்து தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி தான், வரதட்சணை வாங்குறது தப்புனா வரதட்சணை கொடுக்கறது தப்பு. ஃபஸ்ட்டு பெற்றவங்க ஏன் அவ்வளோ பெரிய வரதட்சணை கேட்குறவங்கக்கிட்ட கல்யாணம் பண்ணி வைக்கணும்? எதுக்கு அவ்வளோ வரதட்சணை கொடுக்கணும்? வரதட்சணை அவ்வளோ ஒருத்தங்க டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எப்படி வந்துட்டு ஜென்யூனான பீப்புளாக இருக்க முடியும் நம்பி இவங்க பொண்ணை கொடுக்குறாங்க? ஃபர்ஸ்ட்டு எந்த பையன் வந்துட்டு உங்கள் பொண்ணு மட்டும் போதும் நல்லா வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறானோ அவனுக்கு ஏன் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இல்லை? உங்களோட ஸ்டேட்டஸ், கௌரவம் அதெல்லாம் வந்து அதில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அதை தாண்டி ஒரு உயிர் வந்து பெருசு இல்லை அப்படிங்கிறது யார் உங்கள் மனசில் பதிச்சு வச்சது? இந்த சமுதாயம் தான் பதிச்சு வச்சுது அப்படின்னா, அந்த சமுதாயம் பதிச்சு வைக்கிற ஒரு விஷயம் வந்து தப்பு அப்படின்னா அதை நம்ம தூக்கி எறியலாம். அடுத்தது, பெண்களை எதுக்கு படிக்க வைக்கிறது? இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வெளியே வந்து ஏதோ ஒரு வேலைக்கு போய் வருமானம் தேடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு படிக்க வைக்கிறது. அவங்க பேரண்ட்ஸ் படிக்க வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன ஆனாலும் வெளியே போய் சம்பாரிச்சுக்கலாங்கிற தைரியம் வந்துட்டு ஏன் அந்த பொண்ணுக்கு வரலை? அந்த மாதிரி சொல்லி வளர்க்கப்படலையா? கல்வியை தாண்டி கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் நம்ம வாழ்க்கையில் பெரிய விஷயம்னு ஏன் புகுத்தப்பட்டிருக்கு? நம்மளால் ஒரு இடத்துல போய் வருமானம் பண்ணிக்க முடியும், தனியாக வாழ்ந்துக்க முடியும். அதுக்கான எஜுகேஷன் இருக்குது, அதுக்கான கம்பெனிஸ், ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்துருச்சு. ஏன் படிக்காதவங்க கூட ஏதோ ஒரு சின்ன சின்ன தொழில் பண்ணி வருமானம் சம்பாதிக்கிறாங்க. புருஷன் இல்லாதவங்க, தனியாக குழந்தைய வச்சுருக்கிறவங்க கூட சம்பாரித்து நல்லபடியாக தான் வாழ்கிறாங்க. ஒரு படித்த பொண்ணுக்கு அந்தளவுக்கு ஏன் தைரியம் இல்லை? ஸோ அவ்வளோ கல்வி சொல்லிக் கொடுத்தும் சமுதாயத்தில் பெண்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான அத்தனை வழிகள் இருந்தும் ஏன் அந்த பொண்ணுனால் பண்ண முடியல அப்படிங்கிற கேள்வி இன்னொரு வாட்டி மனசில் எழுது. அதே மாதிரி எந்த விஷயம் நடந்தாலும் ஏன் வந்து பெண்கள் வெளியே தைரியமாக சொல்கிறதில்ல? என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சமுதாயம் நமக்கு பாதுகாப்பு அவ்வளோவா இல்லை அப்படிங்கிற ஒரு பயம். இப்போது ஏதோ ஒரு விஷயம் நானே போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொன்னேன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எதுக்குமா அதுக்கெலாம் போகிற? உன்னை உட்காந்து 1 மணி நேரம் விசாரிப்பாங்க, உண்மையில வந்துட்டு பழி போடுவாங்க, உன்னை கேள்வி கேட்பாங்க அப்படின்றாங்க. ஸோ ஒரு பையனுக்குள்ளேயோ ஒரு பொண்ணுக்குள்ளேயோ பிரச்சனை வந்துச்சுன்னா பெற்றோரோ காவல்துறையோ அவங்களோட கடமை என்ன அப்படின்னா, அந்த பொண்ணை சந்தேகப்படாமல், அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸை வெளியே கொடுக்காமல், அந்த பொண்ணை போட்டு நோண்டாமல், அந்த பையனுக்கு வந்துட்டு என்ன அட்வைஸ் பண்ணணும், என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், மனசளவில் மாற்றத்தை கொண்டு வரதுக்கான விஷயங்கள் மட்டும்தான் வந்துட்டு யாராக இருந்தாலும் பண்ணணும். ஒரு பையனுக்கு வந்துட்டு அகேன்ஸ்டாக டேர்ன் பண்ணி அந்த பொண்ணை பழி வாங்குற எண்ணத்தை அந்த பையன் மனசில் புதைக்கக்கூடாது. உன் வீட்லேயும் ஒரு பொண்ணு இருப்பாங்க, உனக்கும் அம்மா இருக்காங்க. உன் வீட்டு பொண்ணை யாராவது பண்ணால் நீ அக்செப்ட் பண்ணிப்பியா? ஸோ நீ ஒரு பொண்ணை இப்படி தான் ட்ரீட் பண்ணணும், மரியாதை கொடுக்கணும், பார்ட்னராக வந்துட்டு ஏற்றுக்கிட்டு வாழணும். இந்த மாதிரி மனுஷனாக பிறந்தா மாற்றம் ரொம்ப தேவை. நம்ம குணத்துலேயும் நம்முடைய நடத்தையிலையும் இல்லை அப்படின்னா வாழ்க்கை நல்லா இருக்காங்கிற அட்வைஸு, மிரட்டல் மட்டும்தான் வந்து இந்த பையனுக்கு வந்து கொடுக்கணும். சரியா? இப்போது எந்த விஷயம் பெண்கள் வந்து வெளியே சொன்னாலும் வந்துட்டு இவ பெரிய யோக்கியமா, இப்போ ஏன் வந்து சொல்கிறா அப்படின்னு தான் வந்துட்டு பேசுகிறாங்க. நிறைய பேர் பேசுகிறது ஆண்பளைங்க தான் பேசுகிறாங்க. ஏன்னா வந்துட்டு ஆம்பளைங்களுக்கு இந்த சமுதாயத்தில் கௌரவம் ரொம்ப முக்கியம். அவங்க கௌரவம் வந்துட்டு வெளியே ஸ்பாயில் ஆடவே கூடாது. அந்த டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஒரு பொண்ணை வந்து குத்தம் சொல்கிறது, பழி போடுறது. ஸோ ஒரு ஆம்பளைக்கு வந்துட்டு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து பொண்ணு தான். அதுவும் அந்த பொண்ணை கேரக்டரை வந்துட்டு அழிச்சுட்டோம்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இந்த வேலையை தான் பண்ணுறாங்க. ஓகேவா? ஏன்னா தே ஆர் இன்கேப்பபிள். அவங்களுடைய ப்ரஸ்டீஜ், மான மரியாதை வெளியே போயிடக்கூடாது. ஆனால் அவங்க ஒரு பொண்ணுங்க மானத்தை கெடுக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஆண்கள் தான் அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்களையும் அப்படி பண்ணுவாங்க. நீ வெளியே போகக்கூடாது, ஆம்பளைங்கிட்ட பேசக்கூடாது, பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு அடக்கி வச்சுட்டா எல்லா ஆம்பளைங்களுக்கும் மொத்தமாக சமுதாயத்தில் வந்துட்டு ஒரு அந்தஸ்து கிடச்சிரும். தான் ஒரு டாமினண்ட்டு, தம்மனுடைய இமேஜுக்கு எந்த ஸ்பாயிலும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சமுதாயத்தில் ஏற்படுத்தியிருக்கிற அனைத்து கட்டமைப்புகளும் ஒரு ஆண்களுக்கு சாதகமான கட்டமைப்பு தான் இருக்குது. அதை மீறியும் பெண்கள் வெளியே வந்துட்டுருக்கிறது வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயந்தான். எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆம்பளைங்க நாங்கள் பண்ணலாம், பெண்ணுங்க என்ன எப்படி இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வியும் வருது. ஆம்பளைங்க வந்துட்டு தண்ணி அடிக்கலாம், சிகரெட் பிடிக்கலாம், ஆனால் பெண் பண்ணால் தப்புன்னு ஒரு விஷயம் பெண்கள் எல்லாமே பண்ணாமல் இருக்காங்க. இப்போ யாரை பார்த்து கற்றுக்குறாங்க? ஆண்கள் பண்ணுறதுனால தான் அதை பார்த்து கற்றுக்குறாங்க. ஸோ ஒரு பெண் வந்துட்டு பண்ணுறா அப்படின்னா ஒரு ஆண் பண்ணுறத பார்த்து பழகுறாங்க. நீங்கள் ஒரு பேட் எக்ஸாம்பிளாக இந்த சொசைட்டிக்கு இருக்கிறீங்க.
எக்ஸாம்பிள் கெட்ட பழக்கம் இருக்கிற ஆண்கள், நீங்கள் தண்ணி அடிக்கிறீங்க, தம் அடிக்கிறீங்க, பல வருஷமாக செய்யாத பெண்கள் ஏன் பண்ணுறாங்க? உங்களை பார்த்தா பண்ணுறாங்க. நீங்கள் பண்ணுறதுனால அது தப்பு இல்லைன்னு நினச்சி பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு சமுதாயத்தை, பெண்கள் இனத்தவே வந்துட்டு தப்பான வழியில் நடத்திட்டு போகிறீங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு பொண்ணை ஏமாத்துறது, இல்லை ஒரு பொண்ணை மானபங்கப்படுத்துறது, இந்த விஷயம்லாம் பண்ணும்போது பெண்கள் உங்களை பார்த்து பழகிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ பெண்கள் பழகி அந்த மாதிரி பண்ணும்போது என்ன சொல்கிறீங்க? பெண்கள் வந்து சட்டத்தை வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பல ஆண்டுகளாக ஆண்கள் பண்ணிட்டு வந்தது ஒரு பெண் பண்ணிட்டானா பெருசாக பேசுகிறீங்க. ஓகேவா? ஆண்கள் பெண்கள் 2 பேருமே வந்துட்டு ஒரே ஃபீலிங்ஸு, ஒரே ரத்தம் தான் இருக்குது, ஒரே மனசு தான் இருக்குது. நீங்கள் அவங்களுக்கு எது பண்ணாலும் ஹர்ட் ஆகும், உங்களுக்கு அவங்க எது பண்ணாலுமே ஹர்ட் ஆகும். 2 பேருமே இங்கே ஈக்குவல் தான். தான் பெருசு சின்னதுன்ட்டு இல்லை. ஏன் பெண்ணை வந்துட்டு கொஞ்சம் மதிக்கப்படுறவளா பார்க்கணும் அப்படின்னா, அவங்க வந்துட்டு ஒரு 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 குழந்தைய சுமக்கிறாங்க, இந்த உலகத்துக்கு கொடுக்குறாங்க. குழந்தைய வளர்க்குறதுல முக்கியமான பங்கு அது வந்துட்டு பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க வந்துட்டு வீட்லேயும் இருந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு குழந்தையும் பார்த்துட்டு அந்த ப்ரெக்னென்சினால் தன் உடலில் ஏற்படுற மாற்றங்கள், வலிகள் அதுலேயும் பொறுத்துட்டு ரொம்ப வலிகளை தாங்கி தியாகம் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் பெண்களுக்கு எக்ஸ்ட்ரா ரெஸ்பெக்ட் கொடுங்க, எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கோங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லாருமே வந்துட்டு கன்வே பண்ணுறாங்க. இதை வந்துட்டு எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணணும். ஒருத்தி நல்ல பெண்ணோ கெட்ட பெண்ணோ அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. சமுதாயத்துக்கு தப்பான விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான விஷயத்தை வந்துட்டு காவல்துறை பார்த்துக்கும், இல்லை ப்ரொடெக்ட் பண்ணுற மெக்கானிசம் இருக்குது, லாஸ் இருக்குது பார்த்துக்கும். அதுக்காக ஆண்கள் வந்துட்டு பெண்களை தப்பாக பேசுகிறது, தப்பாக கமெண்ட்ஸ் போகிறதுனால இங்கே எதுவுமே ஆக போகிறதில்ல. அதுக்கான கர்மா தான் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும். சரியா? பெண்களை வந்துட்டு படிக்க வைக்கிற வந்து தனியாக நின்று முன்னேறிக்கிறதுக்காக தான். கல்யாணம் வந்துட்டு வாழ்க்கையில் முக்கியம் அப்படின்னு சொல்ல முடியாது, முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது அமைய போகிற பார்ட்னரை பொறுத்து தான் இருக்குது. பட் அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷனில், இந்த மாதிரி ரித்தன்யா மாதிரி சுச்சுவேஷனில் என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் கற்றுக்கொண்ட கல்வி தான் உங்களை காப்பாற்றும், உங்களோட தைரியம் தான் உங்களை காப்பாற்றும். நீங்கள் வந்துட்டு சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் தாண்டி முடிவு எடுத்து தான் ஆகணும். உங்கள் பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்கிறத அவங்களுக்கு அவமான குறைச்சா நினைக்கிறாங்களா? கவலையப்படாதீங்க. உமன்ஸ் ஹாஸ்டல் இருக்குது, உங்களுக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அர்ஜென்சிக்கு வந்துட்டு உமன்ஸ் ஹாஸ்டலில் சேர்த்து விடுங்க, வேலை வாங்கித்தானே கேட்பாங்க. பட் என்ன ஒரு விஷயம்னா, அந்த மாதிரி டைமில் இப்போவும் ஆண்கள் தான் வந்து தொந்தரவு பண்ணுவாங்க, நான் வந்துட்டு நல்லா பார்த்துக்குவேன் அப்படி இப்படின்னு. நீங்கள் அந்த ட்ராப்லலாம் விழுகக்கூடாது. விழுகாமல் நீங்கள் தைரியமாக வாழ்க்கையில் முன்னேறி நீங்கள் ஒரு விஷயத்தை அடையிற லெவலுக்கு போகணும். ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் ஒரு லைஃப் பார்ட்னரை ஏற்றுக்கணும். நீங்கள் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இல்லைனா அவன் வந்து செலவழிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் தலையில் மிளகா அரைப்பான். ஸோ அதைத்தான் என்ன சொல்லியிருக்கேன்னா, வாழ்க்கையில் வந்துட்டு எல்லாத்தையும் தாண்டி கல்வி தான் முக்கியம். நீங்கள் 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி 10 டிகிரி கூட பண்ணுங்கள். கல்விக்காக உங்கள் வாழ்நாளில் எத்தனை வருஷம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ பண்ணலாம். அதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும். அதுதான் கல்யாணத்தை தாண்டி பெரிய விஷயம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். கல்யாணம் 30 வயசுலேயும் பண்ணலாம், 35 வயசுலேயும் பண்ணலாம், 40 வயசுலேயும் பண்ணலாம். அவசரமாக பண்ணி உங்களையே தியாகம் பண்ணிவிட்டு அவ்வளோ வீட்டில் உட்காந்து கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. எத்தனை வயசு வரைக்கும் படிக்க முடியுமோ படிக்கலாம். 30 வயசுலையும் படிக்கலாம், 35 வயசு வரைக்கும் படிக்கலாம். உங்களுக்கு எப்போ கல்யாணம் பண்ணிக்க தோணுதோ பண்ணலாம். இந்த சமுதாயத்தில் வந்துட்டு பெண்ணுக்கு 21 வயசில் தான் கல்யாணம் ஆகணும், 27 தான் கல்யாணம், 37 கல்யாணம் ஆகும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது. அவங்கவுங்களுக்கு எப்போ தோணுதோ ரைட் பார்ட்னர் வராங்களோ அப்போ தான் பண்ண முடியும். எந்த வயசுலையும் உடல் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா குழந்தை பெற்றுக்க முடியும். அதை ஒரு டாபிக் ஆகி ஐயோ அந்த வயசில் குழந்தை பெற்றுக்க உடல்நல எவ்வளவோ டெஸ்ட் டியூப் பேபி வந்துருச்சு, அது வந்துச்சு. உங்களுக்கு தேவை குழந்தைனா ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கலாம், இல்லை டெஸ்ட் டியூப் வச்சு பெற்றுக்கலாம். ஓகேவா? அதுக்கு பெண்ணுடைய உடல் தான் தேவை அப்படிங்கிறதுலாம் இல்லை. பெண்களை போட்டு சமுதாயத்தில் போட்டு படாத பாடு படுத்தாதீங்க. அதே மாதிரி நல்ல ஆண்களும் இருக்காங்க, வீட்டு கஷ்டத்தை ஏற்று உழைச்சி பண்ணுற ஆண்களும் இருக்காங்க. அந்த மாதிரி ஆண்களை வந்துட்டு பெண்கள் வந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு கொள்ளாதீங்க. அந்த மாதிரி ஆண்களையும் நீங்களும் நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாருமே எல்லாத்தையும் சரிசமமாக பார்த்துக்கணும். தேங்க்யூ.